நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹாட் அண்ட் சோல் சிக்கன் சூப் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் தேவையான 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு பாயில் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கூடயே வந்து கொஞ்சமாக மிளகு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 துண்டு இஞ்சி போட்டு கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிச்சோடனே சூப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆனியன், இஞ்சி, மிளகெல்லாம் தேவையில்லை. அது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு பூண்டை வதக்குங்க. இது கூடயே வந்து கேரட் பீன்ஸை போட்டு வதக்குங்க. கேரட் பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச சிக்கனை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருப்போம், அதை போட்டு வதக்கிட்டு அந்த சூப் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது கூடயே வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கலந்து 1 ஸ்பூன் போல் கலந்து போட்டு கொதிக்க வச்சுருங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் எக்கு ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்கு தனியாக அந்த ஒயிட்டை மட்டும் இப்போ ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த எக்கு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்குனீங்கன்னா